ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். இது கும்பகோணத்தில் ஃபேமஸான ஒரு முருகர் கோயில். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். கும்பகோணத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த போர்டை பார்த்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ கெஸ் ஆகிருக்கும் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு. பைபாஸில் நம்ம தாராசுரம் பைபாஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். சென்னை போகிற பைபாஸ் வழியாக தான். இது ஒரு அழகான வில்லேஜ், சுற்றி அழகான ஒரு வயல், அதுக்கு நடுவில் தான் நம்ம முருகர் கோயில் இருக்குது. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, வயலுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு கிராமம் இந்த ஏராகரம். முருகர் அவ்வளோ அழகாக இந்த ஏராகரத்தில் நம்ம ஆதி சுவாமிநாத சுவாமியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, போகிற இடமே அவ்வளோ அழகாக இருக்கும். கிராமம் இந்த போகிற வழியில் பாருங்களேன், 2 குட்டி கண்ணுக்குட்டியாக அவ்வளோ அழகாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே மாடு கண்ணுக்குட்டி கோழி எல்லாம் இருக்கும். இந்த வழியில் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. எனக்கு குழந்தைங்க ஆடு மாடெல்லாம் இந்த வழியில் நிறைய அப்படியே டக்கு டக்குன்னு வருவாங்க. நம்மளும் பார்த்து ஸ்லோவாக போய்க்குவாங்க. அதான் நமக்கும் சேஃப்டி, அதுங்களுக்கும் சேஃப்டி. முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். 7.5 கிலோமீட்டர் கரெக்டாக. நம்ம சுவாமிநாத சுவாமி கோயிலேருந்து பார்த்தோம்னா சுவாமி மலை இருக்குல்ல, அங்கேருந்து 6.5 கிலோமீட்ரு. நீங்கள் சுவாமி மலைக்கு நம்ம 4ஆம் படை வீடு அடிக்கடி போவோம். அங்கேருந்து கண்டிப்பாக ஆதிநாத சுவாமி கோயிலுக்கு நீங்கள் வரணும். ஏன்னா இந்த கோயிலேருந்து தான் அங்கே போய் அதுக்கப்புறமா பிரதிஷ்டை பண்ணதாக சொல்கிறாங்க நிறைய பேர். இதுதான் நம்ம ஆதி சுவாமிநாத சுவாமின்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூரில் சூரர் சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சம்ஹாரம் முடிஞ்சோடனே இங்கே தான் கந்தநாத சுவாமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து நம்ம ஆதி சுவாமிநாத சுவாமி வந்து உபதேசம் பண்ண இடமா இதை தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேல தான் இங்கேருந்து சுவாமி மலைக்கு போய் சுவாமியை வந்து அங்கே ஒரு இது பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. திருவேரகம் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த கோவிலுக்கு இருக்குது, இந்த பிளேஸ்க்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த முருகரை பார்க்குறதுக்கு. சின்ன கோயில் தான். நம்ம கும்பகோணத்தில் இருக்க பெரிய கோயிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சின்ன கோயில் தான். ஆனால் மனசுக்கு நிறைவாக இருக்கும், அமைதியாகவும் இருக்கும் போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டமி பைரவர் பூஜை நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் அதில் நிறைய டைம் கலந்துருக்கோம். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அஷ்டமி பைரவர் பூஜை கலந்துக்கோங்க. பகல் அளவில் தான் இங்கே பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் கால பைரவர் பூஜை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும்போதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் இங்கே பெருசாக இந்த இதெல்லாம் கட்டலை. ஆனால் இப்போ யாரோ வேண்டிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி அவங்களுக்கு வேலையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க தான் இந்த கோயில் இப்போ சுற்றி இந்த பிரகாரம்லாம் எழுப்பி எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதெல்லாம் பண்ணி யார் பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஆத்தா எங்கள் கூட நல்லா பேசுவாங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆத்தாட்ட பேச்சு கொடுத்து பாருங்கள். இவங்கக்கிட்ட பேசுகிறதே நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் இருப்பார், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இருப்பாங்க. அந்த அம்பாவை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். கந்தநாத சுவாமிக்கு பின்னாடி தான் வந்து நம்ம ஆதி சுவாமிநாத சுவாமி இருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயில்கள்லையும் இருக்க மாதிரி தான் நம்ம சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், கஜலட்சுமி அம்மா, அவ்வளோதான். இந்த கோயிலுக்கு காலபைரவர், சூரிய தேவர்லாம் இருக்காங்க. ரொம்ப சின்ன கோயில், ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இங்கே போய் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம கும்பகோணத்தில் இருந்துட்டு இல்லை டூரிஸ்டாக இப்போ நிறைய பேர் வராங்க கும்பகோணத்துக்கு. அப்படி வந்தீங்கனாலும் நம்ம இந்த வயல்வெளிக்கு நடுவில் இருக்க இந்த ஆதி சுவாமிநாத சுவாமியை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு நம்ம ஆதி சுவாமிநாத சுவாமிக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் நடக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தா, நாங்கள் இங்கே பக்கத்துலேயே இருக்கங்காட்டி இந்த ஆதி சுவாமிநாத சுவாமியை போய் பார்த்துட்டு தான் சுவாமி மலைக்கு போகும். ஏன்னு கேட்டால் சுவாமி மலை தான் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். அதுவும் ஒன்று, ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் அங்கே தான் ஆணுச்சு. அதனால் எங்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே கனெக்டட் ஆனது. நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன விசேஷம், 4 கிழமை, யாருக்காவது பிறந்த நாள், கல்யாண நாள், எதுனாலும் நாங்கள் கண்டிப்பாக இங்கே போவோம். சுவாமி மலைக்கு மட்டும் இல்லை, ஆதி சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு சுவாமி மலைக்கு போவோம். உங்களுக்கு பக்கமாக இருக்குது இல்லை தூரமாக இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம இந்த முருகர் அழகான இந்த முருகரை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கும்பகோணத்தில் இருக்க இன்னும் நிறைய கோயில்களை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி கோயிலை சுற்றியே காட்டியிருக்கேன். நம்ம சுவாமியோட ஃபேஸு, கந்தநாத சுவாமி, ஆதி சுவாமிநாத சுவாமி, அம்பாலோட ஃபேஸ் மட்டும்தான் காட்டலை. கோயிலை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். உங்களால் இந்த கோயிலுக்கு டக்குன்னு வர முடியல அப்படின்னா மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதலெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த கோயிலுக்கு உங்களால் வர முடியலனாலும் உங்கள் வேண்டுதலை வந்து அந்த ஆதி சுவாமிநாத சுவாமி கிட்ட சொல்லுங்கள், அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களால் முடிகிறப்ப இந்த ஆதி சுவாமிநாத சுவாமிக்கு கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க. தேங்க்யூ. இருக்குல்ல